சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? கவிஞர் வாலியுடைய ப்ளஸ்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க, மைனஸ்னா எதை சொல்லுவீங்கன்னு முத்துபாலா செல்வபுரம்லேருந்து கேட்டிருக்காங்க. வாலிகிட்ட இருந்த மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா அது அவருடைய தமிழ் ஆற்றல். அவர்கிட்ட மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு எதையும் அதிகமாக சொல்ல முடியாது. ஒரே ஒரு பாயிண்ட் வேணா சொல்லலாம். அவருக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, கூடுதலாக அவரை கொஞ்சம் புகழ்வார். அதுதான் அவர்கிட்ட உள்ள சிறு பலவீனம். தனுஷ்க்கு அப்புறம் ஹாலிவுட்டுக்கு போய் நடிக்க தமிழ் சினிமாவில் எந்த நடிகருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தனுஷை தொடர்ந்து ஹாலிவுட் படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் நம்முடைய தமிழ் சினிமா நடிகர்கள் பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. டாக்ஸிக் படத்துடைய தமிழ் ரைட்ஸ் எந்த நிறுவனம் வாங்கியிருக்காங்கன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. டாக்ஸிக் திரைப்படத்தினுடைய தெலுங்கு உரிமை மிகப்பெரிய விலைக்கு விற்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் உரிமையை இது வரைக்கும் யாரும் வாங்கியதாக தெரியல. தமிழில் பராசக்தி மாதிரி அடுத்து வெளியாக உள்ள புரட்சி படம் எதுன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பராசக்தி போன்ற புரட்சி படத்துக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வரவேற்பை கொடுத்தீங்க அப்படின்றத நீங்களே நினச்சி பாருங்கள். அப்படிப்பட்ட வரவேற்பை தான் பராசக்தி திரைப்படம் பெற்றது. அப்படி இருக்க அது போன்ற படங்கள் எப்படி தொடர்ந்து வெளியாகும்? நடிகர் தனுஷ் இப்போ அனிருத் கிட்ட இருந்து சாயா அபியங்கர் பக்கம் போயிட்டாரு. அவருக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனும் சாயா அபியங்கர் பக்கம் போக வாய்ப்பு இருக்கான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற மாற்றங்கள் தவிர்க்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவுக்கு திருட்டு விசிடி பிரச்சனை இருந்தது. அந்த மாதிரி இப்போ எந்த பிரச்சனை இருக்குன்னு பெங்களூர்லேருந்து பார்த்திபன் கேட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் திருட்டு விசிடி பிரச்சனையாக இருந்ததுன்னா இப்போ வலைதளங்களில் திரைப்படங்களை திருட்டுத்தனமாக பதிவு செய்கிறார்கள். அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சத்யராஜ் சரத்குமார் 2 பேருமே ஆரம்பத்தில் சேர்ந்து நடித்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் தொடர்ந்து சேர்ந்து நடிக்கலன்னு சேலம்லேருந்து பார்த்திபன் கேட்டிருக்காங்க. சத்யராஜ் சரத்குமார் இருவருமே நல்ல நண்பர்கள், சேர்ந்து நடிக்கக்கூடாது அப்படின்லாம் அவங்க எந்த காலத்தையும் முடிவு எடுக்கல. அப்படிப்பட்ட கதைகள் அவங்களுக்கு அமையலை. அப்படி அமைஞ்சால் நிச்சயமாக அவங்க 2 பேரும் சேர்ந்து தொடர்ந்து நடிப்பாங்க. நடிகர் சியான் விக்ரம் அடுத்து யாருடைய படத்தில் நடிக்க போகிறாங்கன்னு ராகுல் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. சியான் விக்ரம் அடுத்து மாவீரன் படத்தை தயாரித்த சாந்தி டாக்கீஸ் அருண் தயாரிப்பில் தான் ஒரு படத்தை நடிக்க இருக்கிறார். விக்ரமுக்கு ஜோடியாக ஸ்ருதிஹாசன் நடிக்க இருக்கின்ற அந்த படத்தை ஒரு அறிமுக இயக்குனர் தான் இயக்குகிறார். பெரும்பாலும் ஹீரோயின்ஸை மட்டும்தான் நகைக்கடை விளம்பரத்தில் நடிக்க வைக்கிறாங்க, ஏன் ஹீரோஸை நடிக்க வைக்கிறது இல்லைன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதிகமாக நகைகளை பயன்படுத்துவது நடிகைகளா நடிகர்களா? நடிகைகள் தானே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்க அவங்க தானே அதிகமாக நகைக்கடை விளம்பரத்தில் இடம் பெறுவாங்க. அப்படி இருந்தும் அவர்களை எல்லாம் தாண்டி நகைக்கடை விளம்பரத்தை மிக அதிகமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் இருக்கார். அது நம்முடைய இளைய திலகம் பிரபு. பராசக்தி படம் இன்னும் OTTயில் ரிலீஸ் ஆகாமல் இருக்க காரணம் என்னன்னு அருண் தேனியிலேருந்து கேட்டிருக்காங்க. பராசக்தி திரைப்படம் ஜி OTT தளத்தில் காண கிடைக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். சிவா டைரக்ஷனில் அடுத்து மகேஷ் பாபு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு மியூசிக் மரகத மணின்னு சொல்கிறாங்க. இது உண்மை தகவலான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சிவாவுடைய இயக்கத்தில் அடுத்து மகேஷ் பாபு நடிக்க போகிறதே இன்னும் உறுதி செய்யப்படலை. அது உறுதி செய்யப்பட்டதுக்கு பின்னால் தானே அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. H வினோத் டைரக்ஷனில் கமல் நடிக்கிற அந்த படம் எதனால் கைவிடப்பட்டதுன்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. H வினோத் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்க இருந்த அந்த காலகட்டத்தில் தான் மணிரத்னத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கமல்ஹாசனுக்கு கிடைத்தது. நீண்ட பல வருடங்களுக்கு பின்னால் மணிரத்னத்தோடு இணைகின்ற ஒரு வாய்ப்பு அப்படின்றதுனால தான் அந்த படத்தை ஏற்றுக்கொண்டார் கமல்ஹாசன். அதனால தான் இந்த படம் அந்த காலகட்டத்தில் கைவிடப்பட்டது. நடிகர் விஜயோடைய புலி படத்துக்கு அந்த சமயத்தில் என்ன பிரச்சனை வந்தது, யார் பிரச்சனை தந்ததுன்னு ஜான் US கேட்டிருக்காங்க. புலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு முதல் நாள் வந்த வருமான வரித்துறையுடைய ரெய்டு தான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமைந்தது. லோகேஷ் கனகராஜ் நடிச்சிட்டு இருக்க படம் எப்போ ஷூட்டிங் முடியும், அவர் எப்போ அல்லு அர்ஜுன் படம் ஸ்டார்ட் பண்ணுவார்னு பூஜா சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அருண் மாதேஸ்வரனுடைய இயக்கத்திலே லோகேஷ் கனகராஜ் நடிக்கிற படத்தினுடைய படப்பிடிப்பு மார்ச் மாதம் முடிவடைந்தோட வாய்ப்பு இருக்குது. அப்படி அது முடிவடைந்தாலும் உடனடியாக அல்லு அர்ஜுன் படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்காது. அது தொடங்குவதற்கு 2-3 மாதங்கள் ஆகும். அரசன் படத்துலேருந்து விஜய் சேதுபதி விலகிட்டாரு. நல்ல படங்களையெல்லாம் விட்டுட்டு குப்பை படமாக நடிக்கிறாரு. அவருக்கு மட்டும் எப்படி ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்கன்னு ஹரீஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. அரசன் படத்தில் விஜய் சேதுபதி நடிக்கலை அப்படின்னு தான் அவராக அந்த படத்திலிருந்து விலகி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய கதைப்போக்கை கூட மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜனநாயகன் படம் வர 20ஆம் தேதி வெளியாக வாய்ப்பு இருக்கான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. முதல்ல ஜனநாயகன் படத்தை தணிக்கை குழுவுடைய ரிவைசிங் கமிட்டி பார்க்கணும். அவங்க பார்த்ததுக்கு பின்னால் தானே அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியை பற்றி முடிவு பண்ண முடியும். ரஜினி பொதுவாகவே
சினிமாவே விஜய் பட டைரக்டருக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போது ஹெச் வினோத் டைரக்ஷனில் ரஜினி படம் சீக்கிரம் எதிர்பார்க்கலாமான்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கால்குலேஷன் கொஞ்சம் வித்தியாசமான கால்குலேஷனாக தான் இருக்குது. அதனுடைய அடிப்படையில் ஹெச் வினோதுக்கு அடுத்து ரஜினி வாய்ப்பு தந்தார் என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல காம்பினேஷன் அமையும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சினிமாவில் அதிக பாடம் கற்றுக்கிட்டது எம்ஜிஆரா சிவாஜியான்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சினிமாவிலே அதிகமான பாடங்களை கற்றுக்கொண்டது எம்ஜிஆர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எம்ஜிஆர் பட்டளவுக்கு சிவாஜி சினிமாவில் சிரமங்களை அனுபவித்ததாக சொல்ல முடியாது. ஆரம்ப காலத்திலேருந்து பல சிரமங்களை அனுபவித்து அதற்கு பின்னாலே கதாநாயகன் அந்தஸ்து அடைந்தவர் தான் எம்ஜிஆர். ஆனால் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் முதல் படத்திலேயே கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. மக்களும் முதல் படத்திலேயே அவருக்கு மிகுந்த வரவேற்பை கொடுத்து அவரை கதாநாயகனாக ஏற்றுக்கொண்டார்கள். கமலுடைய சமீபத்தில் பேச்சில் ஒரு நம்பிக்கை தெரிஞ்சுது. அவர் அரசியல்வாதியாக நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரான்னு மணிகண்டன் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனை பொறுத்தவரையிலே அவருக்கு எப்போ நம்பிக்கை இல்லாமல் இருந்தது? கமல்ஹாசன் எப்போதுமே நம்பிக்கை நாயகன்தான். ஒரு படம் யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ரைட்டர் கிட்டையா, டைரக்டர் கிட்டையா, இல்லை ப்ரொடியூசர் கிட்டையான்னு சிவா சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. முன்னெல்லாம் திரைப்படம் ஒரு தயாரிப்பாளரிடமிருந்து தான் தொடங்கும். அவர்கிட்ட தான் கதாசிரியர் கதை சொல்வார். கதையை கேட்டதுக்கு பின்னால் அந்த கதையில் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்றத தயாரிப்பாளர் முடிவு செய்வார். இப்போ ஒரு திரைப்படம் எங்கே தொடங்குது அப்படின்றதே தெரியலன்றது தான் உண்மை. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் எம்.ஆர். ராதாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ திரைப்படங்களில் ஒரு முதிரை பதித்திருக்கிறார் என்றாலும் எம்.ஆர். ராதா அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருடைய நினைவுக்கும் வரக்கூடிய ஒரு திரைப்படம்னா அது இரத்த கண்ணீர் திரைப்படம் தான். அந்த படத்திலே அப்படி ஒரு அபாரமான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருந்தார் எம்.ஆர். ராதா. அப்படிப்பட்ட எம்.ஆர். ராதாவுடைய இரத்த கண்ணீர் படத்தை மீண்டும் உருவாக்க திட்டமிட்ட ஒரு தயாரிப்பாளர் எம்.ஆர். ராதாவுடைய கதாபாத்திரத்தை நடிக்க வேண்டும் என்று சத்யராஜை கேட்டார். அந்த படத்தை மீண்டும் மீண்டும் பார்த்தபோது எப்படி அந்த கதாபாத்திரத்தில் என்னால் நடிக்க முடியும் அப்படின்ற பயம்தான் எனக்கு வந்ததே தவிர அந்த கதாபாத்திரத்தை நடிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை 1% கூட எனக்கு வரல. என்ன மாதிரியான ஒரு நடிப்பை அந்த படத்தில் நடித்திருப்பார் அவர் மாதிரி அந்த கதாபாத்திரத்தை யாராலும் மிகச்சிறப்பாக ஏற்று நடிக்கவே முடியாது அப்படின்றனால தான் அந்த கதாபாத்திரத்தில் ஏற்று நடிக்க நான் மறுத்து விட்டேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் சத்யராஜ். நீங்கள் நடித்த படங்களில் நீங்கள் ரொம்ப ரசித்து நடித்த படம் அப்படின்னு எதையெல்லாம் சொல்லலாம்? 3 படம் தான் சார். ஒன்று வாழ்க்கை சக்கரம், இன்னொன்று நினைவு சின்னம், இன்னொன்று அண்ணன் தம்பியாடா. அர்ஜுன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எந்தெந்த இசையமைப்பாளரோட நல்ல பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? நம்ப மாட்டீங்க, இளையராஜா கூட தான் சார். யார் அதிகமாக நெருங்க முடியாதோ அந்த இளையராஜா கூட தான் எனக்கு அதிக பழக்கம். காரணம் என்னென்னா, அமராவதி படம் பார்த்துட்டு நான் ப்ரொடியூசர்கிட்ட வற்புறுத்தி அந்த இப்போ சுரேஷ் சந்திரா அப்போ வந்து அவர்கிட்ட இல்லை, நெருக்கமாக எல்லாத்துக்கும் கூட நட்பாக இருந்தார். அஜித்துக்கு ஃப்ரெண்டு. அப்புறம் அதுக்கப்புறம் பின்னால் பிஏவாக மாறிட்டார். ஸோ அவர் கிட்ட சொல்லி இந்த மாதிரி அஜித்து கால் ஷீட் வேணுமேனு சொல்லி இந்த மாதிரி இந்த படம்னு சொல்லும்போது ஹிமாலயா ஹோட்டலுக்கு ட்ரிப்ளிகனுக்கு அவரே தேடி வந்துட்டார். வந்து இப்போ ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் படங்களை கொடுத்ததுனால வந்தார். அந்த மாதிரி கதையை சொன்னேன். அதில் என்னென்னா, அதில் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.